ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் கிரேவி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் கிரேவிக்கு பண்ணுவது என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், டொமேட்டோ, பூண்டு, இஞ்சி, பார்த்தீங்கன்னா பன்னீர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை வச்சிட்டோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் முந்திரியும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டாச்சு, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள், இது பன்னீர் மசாலா, இது பவுட்ரு, மஞ்சத்தூள், பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரன் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாளிக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நம்ம பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். நல்லா இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பன்னீர் போட்டுக்கலாம். நீர் கொஞ்சம் போட்டு ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கெட்டி வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.